உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு மசாலா போண்டா செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு பெருசு 2, பச்சை பட்டாணி 1/2 கப்பு அது வேக வச்சது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது, ஒரு துண்டு இஞ்சி அதுவும் பொடியாக அரிஞ்சது, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்குவோம். அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாலாம் கரைக்கக்கூடாது, திக்காக கரைச்சி வச்சுக்குவோம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். திக்காக இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போண்டா போட ஈஸியாக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்குவோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அந்த சீரகம் பொரியட்டும். அது கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். அடுத்ததான் அந்த வெங்காயத்தை இதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா மசிச்சு போட்டுக்கலாம். பச்சை பட்டாணியும் ஓரளவுக்கு கொஞ்சம் மசிச்சு போட்டுக்குவோம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குவோம். இதை நல்லா கலந்து கொஞ்சம் கட்டியானோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு இது உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ செய்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இந்த மாவில் டிப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை எடுத்து இதில் டிப் பண்ணி போண்டா மாதிரி எண்ணெயில் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செய்து போட்டுக்குங்க. மசாலா போண்டா ஒரு சைடு வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி போட்டு அழகாக எடுத்துருங்க. பாருங்கள், அருமையான மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபியோடு நீங்கள் இதை வச்சு செய்து சாப்பிட்லாம். பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து அசத்துங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.